தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க, ஒரு மனுஷங்கள பார்த்தீங்கன்னா, "என்னம்மா நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? குடும்பம் நல்லா இருக்கா? குழந்தைங்க நல்லா இருக்கா?" இப்படி கேட்டாங்கன்னா பரவால்ல. அ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கூட ஒரு அக்கா வேலை பார்த்தாங்க. அவங்கள இன்னைக்கு எதார்த்தமா பார்த்தேன் ரோட்ல. அ அவங்களும் பேசினாங்க, நானும் பேசிட்டு, திடீர்னு அந்த அக்கா, அம் "இவ்வளோ நாள் வேலை செய்றியேம்மா, ஒரு 1/4 பவுன் தோடு எடுத்து போட மாட்டியான்னு?" கேட்டாங்க பார்த்துக்கங்க. இந்த அக்கான்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பட்டர்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட ஒரு 2, 3 பேர் "தோட்டம் மாற்றுமா, தோடு நல்லா இல்லை, தோட்டம் மாற்றுமான்னு" எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது ஏன் நான் இந்த தோட்டம் மாற்றாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தோடு போட்டால் தான் சேடும் பார்த்துக்குங்க. கவரிங் தோடு விதவிதமாக வாங்கி போட்டோன்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே என்னோடய காது புண்ணாயிரும் பார்த்துக்குங்க. தோடு நகை இல்லாமலாம் இல்லை. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது தோடு நகை இல்லாமல் ஒரு கொலுசுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வருமா அடி நிறையா வாங்கியிருக்கேன் பார்த்துங்க ஒரு தோடு கொலுசுக்கெல்லாம். ஆனால் ஆண்டவ புண்ணியத்தில் இன்றைக்கி இருக்குது, இல்லாமலாம் போகல பார்த்துங்க. அது என்ன ஒரு சூழ்நிலைன்னா, என்னோடய செயின் பார்த்திங்கன்னா அந்து போச்சு. என்னோடய நகைங்களை வெளியில் கடன் வாங்கினா இப்போ வேலை வெட்டி இல்லாததுக்கு திருப்பி கட்டுறது கொஞ்சம் சிரமம் பார்த்துக்குங்க, கட்ட முடியாது. அதனால் எங்கள் பாப்பாவோடது எங்கள் வீட்டுக்காரோடது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு பவுனு கொஞ்சம் கூட போட்டு செயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்துக்குங்க. அனாவசியமாக நான் எப்போவுமே ரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன். வெளியில் போய் கடன் வாங்கினாலும் மறுபடியும் நமக்கு அது வட்டி கட்டணும், வேலை கம்மியாக இருக்குது. 2வது இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா 2வது வருஷம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே மண்டை காஞ்சி போயிடுது பார்த்துங்க. அதனால தான் நான் என்னோடய தோட்டெல்லாம் அடகு வச்சு, கடன் வாங்காமல் அடகு வச்சு செயின் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்துங்க. இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அது இருக்குது. பார்க்குறவங்க வந்து குழந்தைங்க நல்லா இருக்கா இப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, எடுத்தோன்னே காதை பார்த்து ஏமாத்தோடல அப்படின்னு கேட்குறது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. 2வது ஒன்று பார்த்திங்கன்னா, யாருமே பிறக்கும் போதே நகையோடெல்லாம் போட்டு வர மாட்டாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில எதுவுமே இல்லாமலாம் இருந்திருக்கேன். எங்கள் அம்மா வீடே எனக்கு எதுவுமே எடுத்து கொடுக்கல பார்த்துக்குங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போ பணம் வாங்கி கடன் வாங்கி எடுக்க முடியாமலாம் போகாது, எடுக்க முடியும். ஆனால் கடன்லாம் வாங்கினா கட்ட முடியாது பார்த்துங்க. இப்போ கூட மகளிர் ஊக்கத்தொகையாக போன மாதம் அதுக்கு மாதம்னு நினைக்கிறேன், அக்கௌண்ட்டில் 5000 ரூபா முதலமைச்சர் சார் போட்டுட்ருந்தார் பார்த்துங்க. அதை கூட நான் எடுத்து வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் எங்கள் பிள்ளைக்கு காது கம்மல் எடுத்து அல்லக்காது குத்தி விட்டோம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரூபாயும் நான் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ரூபாயும் நான் கஷ்டப்படுற காசுங்கிறனால பார்த்து தான் செலவு பண்ணுவேன். நீங்களும் முடிஞ்ச இந்த மாதிரி எடுத்து வைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும், அது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இனிமேல் யாரையும் பார்த்து ஏன் தோடு இல்லைன்னு கேட்காதீங்க. நமக்கு இது போதும், ஏன்னா நம்ம வேண்டாம், இது நமக்கு நிரந்தரமாக கிடைச்சா அதுவே மனசில் சந்தோஷம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது இலவசமாக பணமாக வந்தால் வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் குழந்தைங்களுக்காக ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கும் உதவும், நாளைக்கு என்னோடய கஷ்டத்துக்கும் அது உதவும் பார்த்துங்க. அப்படி தான் சின்னதாக எடுத்து வச்சேன், எல்லாம் கொண்டு போய் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். என்னோடய தோடு மாட்டில் எல்லாம் அடவில் இருக்குது பார்த்துங்க. இனி நாங்கள் வேலை செஞ்சு தான் ஒவ்வொன்றா திருப்புறோம். தயவு செஞ்சு பார்க்குறவங்க தோட்டம் மாற்றுன்னு சொல்லாதீங்க. அது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன் தோடு இல்லாமலாம் யாரும் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்டு சாப்பாடு கடன் இல்லாமல் அறவையர் கஞ்சி குடித்தா போதும் பார்த்துக்க. நமக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் இது எதுவும் ஆக போகிறதில்ல, நமக்கு தான் அது கடன். இப்போ கடன் வாங்கி நம்ம நகையை அதை திருப்பிட்டு வந்தாலும் அதை வாரம் கட்டணும். அதனால பொறுமையாக திருப்பிக்கலாம். எங்கள் பாப்பா வேறு படிச்சுட்ருக்கு. இது போதும், இனிமேல் யாரையும் இப்படி கேட்காதீங்க. பாய்ங்க.